ஷலோம். நவம்பர் மாத காலை தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு பெயர்களில் அறியப்பட்டிருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்வதும் அவரை பற்றி அறிந்து கொள்வதும் பரிசுத்த ஆவியானவரை அப்பியாசப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமான காரியங்களில் ஒன்றாய் காணப்படுகிறது. வாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்று அவருக்குள் நாம் நிலைத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஷலோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்காக அனுப்புவார். அவர் உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்குள்ளே வாசமாயிருந்து உங்களை ஆற்றி தேற்றுகிறவராய் இருப்பார். ஆகினாலும் நீங்கள் அவரை அறிந்து கொள்ளுவீர்கள். நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா தான் அவர் உள்ள வருவாரே ஒழிய அவர் தானாக உள்ளே வரமாட்டார். பரிசுத்த ஆவியானவரை போல கம்ஃபர்ட் பண்ணுவதற்கு இன்னொருவர் இந்த உலகத்தில் இல்லை. ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் ஊழியம் செய்த பொழுது 12 சீஷர்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார். அவர்களோடு கூட அவர் பேசி பழகி அவர்களை பயிற்றுவித்து இந்த மாதிரி காரியங்களெல்லாம் அவர் செய்து கொண்டு வந்தார். அவர்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது, அதாவது அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவது ஆண்டவனுடைய பிரதான வேலையாக இருந்தது. ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்த பொழுது அற்புதங்கள் அடையாளங்கள் இவைகளை எல்லாம் செய்து மக்களுக்கு நன்மை செய்தார். ஆனால் அதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 12 பேரை ட்ரெயின் பண்ணுறதற்காக வேண்டி. ஸோ ஆகியனால இவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். இவர் மரிக்கப் போவதற்கு முன்பாக சீஷர்களிடத்தில் சொன்ன விஷயம், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி ஒரு அற்புதமான விஷயத்தை அவர் சொல்லுகிறார். அதோடு கூட அவர் சொல்லும் பொழுது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போகுவேன், நான் போய் எதற்காக போகிறேன் என்று சொன்னால் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், போயிட்டு நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்பொழுது இந்த சீஷர்கள் இவர் போயிட்டார்னா என்ன பண்ணுவது என்று சொல்லி அவர்கள் யோசித்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அதற்கு ஆண்டவர் சொன்ன ஒரு அற்புதமான பதிலை யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17 2 வசனங்களிலும் நாம் வாசிக்கிறோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்காக அனுப்புவார். இந்த உலகம் அவரை அறியாது. அந்த அறிவு உலகத்திற்கு இருக்கிற மக்களுக்கு இல்லை. அவர் உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்குள்ளே வாசமாயிருந்து உங்களை ஆற்றி தேற்றுகிறவராய் இருப்பார். ஆகினாலும் நீங்கள் அவரை அறிந்து கொள்ளுவீர்கள். பரிசுத்த ஆவியானவரை இங்கே தேற்றரவாளன் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். கம்ஃபர்டர், அதாவது கம்ஃபர்ட் பண்ணுவது. கம்ஃபர்டர் என்று சொல்லி ஆங்கிலத்தில் அவருக்கு பெயர், தமிழில் தேற்றரவாளன் என்று சொல்லி அழைக்கிறோம். இந்த கம்ஃபர்ட்டுங்கிற வார்த்தையை நீங்கள் புரிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பீப்புள் சொல்லுவாங்கள்ல, அவர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காருங்க, அவர் ரொம்ப இப்போ மக்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, எந்த டிசாஸ்டரும் கிடையாது, எந்த பிரச்சனையோ வியாதியோ கவலையோ எதுவுமே கிடையாது. தே ஆர் இன் கம்ப்ளீட் ஹோல்னஸ், முழுமையுமாய் இருக்கிறார்கள், கம்ஃபர்ட்டில் இருக்கிறாங்க. இங்கே தமிழ் படுத்தும் பொழுது அந்த வார்த்தை தேற்றரவு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தேற்றுதல், அதாவது சீஷர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமாக இருக்கிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவோடு இவர்கள் இருக்கும் வரை இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உணவு கிடைத்து விடுகிறது, கூடவே இவர்களுக்கு கனம், மதிப்பு, மரியாதை, இயேசுவோடு கூடவே இருக்கிறார்கள்.
இப்பொழுது அவர்கள் என்ன ட்ரெயின் பண்ணுறாருன்னா, நான் போயிடுவேன், எடுத்துக்கொள்ளப்படுவேன். நான் போகிறது எதற்காக? ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக. சரி, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நான் பிதாவினிடத்தில் வேண்டினால் அவர் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவார். அவர் உங்களுக்குள்ளாகவே இருந்து, இப்போ நானாவது உங்களுக்கு வெளியே இருக்கேன், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, பட் வரப்போகிற பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளேகவே இருப்பார், உங்களை ஆற்றி தேற்றுவார். என்ன அற்புதமான ஒரு விஷயம்! சீஷர்கள் என்ன அடைஞ்சிடறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பலன் அடைகிறார்கள். எதனால்? அந்த தேற்றரவாளன் என்கிற பரிசுத்தாவியானவர் அவர்களுக்குள்ளாக வாசமாயிருக்கிறபடியினால். நம்மையும் இந்த தேற்றரவாளன் வழிநடத்த போதுமானவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த தேற்றரவாளனை வெறும் 12 சீஷர்களுக்கு மட்டுமே வாக்கு பண்ணினாரா? இல்லை. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் வழியில் நடக்கிறார்களோ, இப்போ இயேசுவின் வழியில் நடக்கிறவர்கள் தானே சீஷர்கள். அந்த இயேசுவின் வழியில் நடக்கிற அனைவருக்கும் பரிசுத்தாவியானவர் தேற்றரவாளனாக வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தோஷமான நற்செய்தி. பரிசுத்தாவியானவர் நமக்கு தேற்றரவாளனாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரிடத்திலிருந்து கிடைக்கிற வாக்கு தத்தம். இந்த தேற்றரவாளன் எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டால், நமக்குள்ளாகவே இருந்து நம்மோடு வாசம் பண்ணி நம்மை நடத்துகிற தேற்றரவாளன். இந்த தேற்றரவாளன் இருந்தால் நாம் எப்பொழுதெல்லாம் கவலைப்படுகிறோமோ அப்பொழுது கூடவே இருந்து நம்ம என்ன செய்வார் என்று சொன்னால் கம்ஃபர்ட் பண்ணுவார். அழாதே, கவலைப்படாதே. இப்போ அழாதே கவலைப்படாதே என்று சொல்லுகிற அந்த வாயின் வார்த்தைகளினால் தேற்றுகிறவர் அல்ல. நாம் எதற்காக கவலைப்படுகிறோமோ, நாம் எதை நினைத்து அழுகிறோமோ, அந்த கவலையை மாற்றுகிற அந்த வேலையை செய்கிறவராய் இருக்கிறார். நமக்கு ஒரு தேவை இருக்கிறது, இதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவது பெரிய விஷயம் அல்ல. அந்த தேவைகளை சந்திப்பது, அதை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறவராய் இருக்கிறார். நமக்கு ஒரு நீடு இருக்குன்னா அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ணுகிற ஒரு விஷயத்தையும் யார் செய்கிறார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு மக்களுடைய அத்தியாவசியமான தேவை என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டர் தேவைப்படுகிறார். நாம் மற்ற மனிதர்களோடு பழகுவதற்கு என்ன காரணம்? நாம் நண்பர்கள் என்று சொல்லி ஏற்படுத்தி கொள்வதற்கு என்ன காரணம்? வாழ்க்கை துணை என்று நாம் ஏற்படுத்தி கொள்வதற்கு என்ன காரணம்? நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையிலே, மோசமான சூழ்நிலைகளிலே அவர்கள் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி, பி காம், பி கூல், கூல் டவுன். நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிற? நீ எவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கிற? இதெல்லாம் யார் செய்யக்கூடிய வேலை என்று சொன்னால் நாம் தேர்ந்தெடுத்த நண்பர்கள், நம்முடைய வாழ்க்கை துணை, நம்முடைய உற்றார்கள், உறவினர்கள், நம்மோடு கூட இருக்கிற இனஜன பந்துக்கள், நம்முடைய சபை மக்கள், இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் சொன்னால் இதையெல்லாம் நமக்கு சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு மனிதனுக்கு என்ன தேவைப்படுகிறது என்று சொன்னால், உலகத்தின் எப்பேற்பட்ட மனிதனுக்கும் ஒரு கம்ஃபர்ட்டர் தேவைப்படுகிறார். இந்த கால வேளையிலே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் கூட இருக்கும் எந்த மனிதனையும் விட பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுவார் என்று சொன்னால், அவரை போல ஒரு கம்ஃபர்ட்டரை, தேற்றரவாளனை நீங்கள் கண்டுபிடிக்க முடியவே முடியாது. அது யாராக இருந்தாலும். மனிதர்கள் ஒரு நிலைமையில தான் உங்களை தேற்ற முடியும். ஆனால் நமக்கு அப்சல்யூட் ஒரு கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கணும்னு சொன்னால் அதற்கு யார் தேவை என்று சொன்னால் பரிசுத்தாவியானவர் தேவை. தேற்றரவாளனை உங்களுக்காக நான் அனுப்புவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அனுப்பப்பட்ட தேற்றரவாளனை பெற்றுக்கொள்ள வேண்டியது, ரிசீவ் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா தான் அவர் உள்ள வருவாரே ஒழிய அவர் தானாக உள்ளே வரமாட்டார். இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் எனக்கு தேவை என்கிறதான அந்த அவசரத்திலே நாம் இருப்போம் என்று சொன்னால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன என்று என்னை கேட்பீர்கள் என்று சொன்னால், பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே வாரும், எனக்குள்ளாக வாரும், எனக்குள்ளாக வாசம் பண்ணும், தங்கிக் கொள்ளும், நிலைத்தரும், என்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் நீர் என்னை கம்ஃபர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா
பரிசுத்தாவியானவரை போல கம்ஃபர்ட் பண்ணுவதற்கு இன்னொருவர் இந்த உலகத்தில் இல்லை என்கிற சந்தோஷமான செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஹீ இஸ் ரெடிலி அவைலபிள். என்ன செய்ய போறீங்க? கூப்பிட போறீங்களா? வாங்க தேற்றரவாளனே உள்ளே வந்துருங்க, எங்கூட இருங்கன்னு கேட்க போறீங்களா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதே பேசேஜில், என் நாமத்தில் நாங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். சொன்னாரா சொல்லலையா? சொல்லினவர், வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர். நிச்சயமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்குள்ளாக பரிசுத்தாவியானவரே வாரும், எனக்குள் தங்கியிரும், என்னை வழி நடத்தும் என்று கேளுங்கள். வருவார், தங்குவார், வழி நடத்துவார். ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேற்றரவாளனை நாங்கள் தியானித்தோம். அந்த தேற்றரவாளன் எங்களுக்கு தேவைப்படுகிறார். எங்களுக்குள்ள வாங்க, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உம்முடைய நாமத்தினாலே தேற்றரவாளனை எங்களுக்கு அனுப்புங்க என்று சொல்லி கேட்கிறோம். அவர் எங்களுக்குள் வருவாராக, எங்களை ஆற்றுவாராக, தேற்றுவாராக, பலப்படுத்துவாராக, வழி நடத்துவாராக. இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேற்றரவாளன் வரட்டும், அவர்களுக்குள்ளாக நிலைத்திருக்கட்டும், தங்கி இருக்கட்டும், வழி நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதி கன மகிமைக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் நம்மில் பெருகுவதாக. ஷலோம். அக்னியினால கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர்களை நடத்தினார். மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், த பில்லர் ஆஃப் ஃபயர். அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அவர் விட்ட சவால், அக்னியினால் உத்தரவருளும் தேவனே தேவன். உங்களுடைய தேவன் அக்னியினால் உத்தரவருளுகிறாரா? இல்லாவிட்டால் எங்களுடைய தேவன் அக்னியினால் உத்தரவருளுகிறாரா பார்ப்போம் என்கிற சவாலிலே யெகோவா தேவனை எலியா வேண்டிக் கொண்ட பொழுது அக்னி மேலிருந்து கீழே வந்தது. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஃபயர் நம்மை பாதுகாக்கிறது, நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை சுவிசேஷம் சொல்ல வைக்கிறது. அடுத்தவர்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமான நபராக நிலைநிறுத்துவது இந்த பரிசுத்த ஆவி என்கிறதான ஃபயர்.